ஆதி கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இல்லையா? அதெல்லாம் தெரியாதுடா, அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியல. வெயிட் அண்ட் ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர் ராதர் தேன் ஓகே 28 வயசு ஆயிடுச்சு அதுக்காக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் ரைட் நவ் யூ ஹேவ் எவ்ரிதிங், இட் இஸ் ஈஸியர். வை நாட் ட்ரை நவ்? See கல்யாணம் கிராண்டா பண்றது ஓகே, பட் என்னோட அந்த க்ளோஸ் பீப்புளுக்கு ஐ கிவ் them a good experience. எல்லாம் அன்ரியலிஸ்டிக் டா. சரி 200 வச்சுக்கோ, இல்ல 250 வச்சுக்கோ, 1000 கரெக்டா இருக்கும். எனக்கெல்லாம் அவ்வளவு பேர் தெரியாது. வணக்கம், நான் உங்கள் ஆதி, இது உங்கள் ஆகாஷ். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆகாஷ் இவனோட ஃபேவரட் டாபிக். ஐ திங்க் எல்லாரோட ஃபேவரட் டாபிக்னு நினைக்கிறேன். லேட் 20s இருக்கிறவங்களது இது ஒரு கொஸ்டினாகவே கேட்டுடலாம் ஆதிட்ட. ஆதி கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இல்லையா? இல்லை, கடவுள் இருக்காரா இல்லையான்ற மாதிரி கேட்குற. இதுதான்டா ஹாட் டாபிக் இப்போ. சொல்லு, நீ பண்ணிக்க போறியா? எப்படி உன்னோட இது என்ன? உன்கிட்ட கேள்வி கேட்டேன், பதில் சொல்லு, புரியுதா? நானும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், நீ சொல்லு. கல்யாணம் பண்ணிப்பேன் நானா? ரெடியா இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரியும் எங்களுக்கு எல்லாருக்கும். ரெடி தான்டா. ரெடி தான். அப்போ நாளைக்கே ஒரு பொண்ணு ரெடினா கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, அப்படி இல்லை, நான் இது எப்படி ரெடி அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 28 தான் ஆகுது, சின்ன பையன் தான். எப்படியா சின்ன பையனா? 28 28 தான். ஸோ இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்டு இது, எங்கள் அம்மா அப்பா கன்சிடரிங் தேர் ஏஜ் அண்ட் நான் தனியாக தான் இருக்கேன். பின் லிவிங் அலோன் ஒரு 8 years 9 yearsக்கு. அண்ட் ஓரளவுக்கு ஒர்க்கு பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நகர்ந்து தான் ஆகணும். ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து ஆஸ் அ பர்சன் ஐ ஃபீல் லைக் ஐ வில் நீட் அ ஃபேமிலி. அதெல்லாம் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் சம்மன் அலாங் த ரூட், வை நாட்? பட் இதுக்குன்னு உனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்கா? இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும் அதெல்லாம்? அதெல்லாம் தெரியாதுடா, அந்த மாதிரிலாம் சொல்ல தெரில. பட் ஆனால் இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, எங்கேருந்து இப்போ இந்த பொண்ணெல்லாம் பிடிக்கிறதுன்றது தான் சேலஞ்சு. இப்போ வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலலாம் இது மேட்ரிமோனி சைட் அதிலலாம் ட்ரை பண்ணுவாங்க, இது பண்ணுறாங்க. அது ஒரே ஒரு மெத்தட் தானே ஒழிய, வே தானே ஒழிய. சின்ஸ் இப்போ நான் ஒர்க் பார்த்தேன்னா என்னோட ஓன் ஸ்டார்ட் அப்லேயே தான் ஒர்க் பண்ணுறேன், வரேன் போகிறேன். ஸோ மீட்டிங் லாட் ஆஃப் நியூ பீப்புள், தட் டு கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆப்ஷன்ஸ் எனக்கு இது. ஸோ மேட்ரிமோனியில் தான் வந்து இது பிடிச்சி நடந்துச்சுன்னா நடக்கும். சரி, டேட்டிங் ஓகே. எனக்கு ஒரு ஓவர் ஆர்ச்சிங் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ஒரு கொஸ்டின்டா, சரியா? ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிறாங்க. சாரி மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசின டாபிக் தான், நீ வந்து 28 வயசாயிடுச்சு அதனால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சி என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ், என்னோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, கல்யாணத்துக்கு ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கக்கூடாது. நீ எந்த 22 வயசோ 35 வயசோ உனக்கு ஒரு பார்ட்னர் பிடிச்சிருக்கு, மீட் பண்ணுற அந்த டைமில் மீட் பண்ணுற உனக்கு அந்த ஸ்பார்க் இருக்குன்னா ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது வந்து எங்கள் அம்மா அப்பாவும் நிறைய சொல்லியிருக்காங்க, சரியா 25 வயசு மேலே ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. உன்னோட தாட் ப்ராசஸ் வந்து என்ன சும்மா ஒரு ஸ்டிக்மானால நீ வந்து பியர் பிரஷனால கல்யாணம் பண்ணிக்கிற, இந்த வயசுல பண்ணணும்ன்றதால சொல்றியா? அது ஏன் அந்த பர்டிகுலர் ரீசன் நீ சொல்ற அப்படின்றது? ஸோ ஓகே, இது வந்து நான் எந்த ரீசன்னால வந்து மேபி அது நான் சொல்கிறேன் அகைன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வா பண்ணிக்கணும் டெஸ்பரேட்டாக இல்லை. இஃப் இட் இஸ் அன் ஆப்ஷன், இஃப் யூ ஃபைண்ட் சம் ஒன் ஐ ட்ரை, கிடச்சதுன்னா ஓகே ஓகே. பட் ஏன் அப்படின்னு வை இது சுற்றி என்ன டிசிஷன் இது எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் எனக்கு பாயிண்ட்ஸ் வேலிடேட் பண்ணிச்சு அப்படின்னா, ஒன், நான் வந்து ஒர்க்கில் ஓரளவுக்கு சார்ட்டட், ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டேன். என்னோடய ஒர்க்கில் ஃபினான்ஷியலி நான் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டேன். அண்ட் மோர் ஓவர் இது வந்து வயசுன்னு எல்லாம் பார்க்கும்போது வெறும் வந்து உன்னோட வயசை மட்டும் பார்க்க முடியாது. இப்போ நம்மளோட பிரச்சனை என்னென்னா, வி வாண்ட் மாடர்னைஸ்டு லைஃப் ஸ்டைல். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. நம்மளுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற இந்த க்ரீம் ஆஃப் இந்த கிளப்பிங், நல்ல ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இந்த அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் எனக்கு வெளிநாட்டிலேருந்து வேணும். ஆனால் வி ஆர் ஸ்டில் ஒரு கல்ச்சுரலி பவுண்ட், ஒரு ஃபேமிலி வேல்யூட். இன்னும் நீனும் உங்கள் அம்மா போட தான் இருக்க. ஆமாம். ஏன் நீ தான் தனியாக இருக்கணுமே, தனியாக போ. இது வரைக்கும் தோணல, சென்னையில் இருக்கிற வரைக்கும் தோணல. அதுதான். ஸோ நம்ம இப்படி தான் இருப்போம். ஓகே, நம்மளுக்கு இது. ஸோ நீ கல்யாணம் அப்படின்னு பண்ணும்போது நீ வெறும் உன் ஏஜ் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஹவ் ஓல்ட் ஆர் யுவர் பேரண்ட்ஸ்? ஓகே, நான் இது இப்படி தான் பார்த்தேன். இது வந்து ஐ டோன்ட் நோ எவ்வளோ பேர் வில் அக்செப்ட் திஸ் ஃபேக்ட். ஸோ இஃப் ஐ கெட் மேரிட் சே இந்த நெக்ஸ்ட் 2-3 years, எங்கள் அப்பாவுக்கு என்ன 64 ஆயிடுச்சு,
எங்கள் அம்மாவுக்கு ஒரு 56 57 ஆயிடுச்சுன்னா இவங்க ஹெல்த்தியாக இருக்கும்போது இஃப் ஐ ஹாவ் சம் ஒன் எனக்கு த ட்ரான்சிஷன் வில் பி வெரி ஸ்மூத். ஓகே, புரியுது. பிகாஸ் ஆஸ் ஹியூமன்ஸ் அட்லீஸ்ட் அஸ் மீ ஐ எம் ஆல் வெரி இன்டர்டிபெண்ட் ஸ்பீஷீஸ் ஆர் வெரி இன்டர்டிபெண்ட் பர்சன். எனக்கு ஐ நீட் சம் ஒன் டு டாக் டு இப்போ எங்கள் அம்மா அப்பா எனக்கு அது இருக்காங்க, கம்பேனியன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு இப்போ இருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் அவங்க ஹெல்த்தியாக இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னா the transition will be smooth. We have to accept the fact that they are getting old. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பாலும் இன்னொரு 5-6 இயர்ஸ் ஹெல்த்தியாக இருப்பார். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து அப்புறம் ஸ்லோவாக ஹெல்த் டிட்டோரேட் ஆரம்பிச்சிடும். தென் இட் இஸ் அ ஃபேக்ட் தட் யூ வில் லூஸ் தெம், எய்தர் ஆஃப் தெம். ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் யூ வில் லூஸ். ஒன்ஸ் அப்போ அதாயிடுச்சுன்னு நீ சொல்லலாம் நான் 35ல பண்ணிக்கிறேன்னு. இப்போ 35ல சே இட்ஸ் வெரி வெரி திஸ் திங் டு சே டச் வுட். யாருக்கும் இல்லை, எனக்கு நம்மளுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. சே ஒன் ஆஃப் யூ பேரண்ட்ஸ் நாட் தேர். அப்போ நீ ஃபேமிலி ப்ரெஷர் நீ எடுத்துக்கணும். அண்ட் உன்னோட இன்னொரு பேரண்ட் யார் இருக்காங்களோ தே வில் ஆல்சோ கோ த்ரூ சம்திங். யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங், யூ ஹேவ் டு ட்ரை அண்ட் ஹெல்ப் தெம். கரெக்ட். மென்டலி. அண்ட் நீ அதை தவிர இந்த இதுக்கு நடுவில், இந்த சர்க்கஸுக்கு நடுவில் நீ வந்து உனக்குன்னு ஒரு அந்த வயசுல நீ அப்போ தேடி கண்டுபிடிச்சி இப்போ யூ வில் ஆல்சோ வாண்ட் அட்லீஸ்ட், நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், எனக்கு உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், யூ வில் வாண்ட். ஸோ இதெல்லாம் இஃப் யூ ஆர் ரைட் நவ் யூ ஹேவ் எவ்ரி திங், இட் இஸ் ஈஸியர். வை நாட் ட்ரை நவ்? ஐ எம் நாட் சேயிங் கெட் மேரிட் நவ். ட்ரை. இப்போ நீ ட்ரை பண்ணு, நடந்துச்சுன்னா உனக்கு இப்போ நல்லது. ஆனால் இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடந்ததுன்னா 35 இட் ஸ்டில் கெட்ஸ் டிஃபிகல்ட். இஃப் யூ ஆர் வெரி மென்டலி ஸ்ட்ராங் சேயிங் எனக்கு கல்யாணம் இல்லாமல் இருப்பேன், எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் நான் லோனராக இருப்பேன் அப்படின்னு நீ ஒரு நாள் இருக்க முடியும்னா இரு. ஏன்னா இப்போ என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டெய்லி 3-4 பேர் இங்கே வரீங்க போகிறீங்க இருப்பாங்க. இது ஸ்லோவாக எவைட் ஆரம்பிச்சிடும். ஒத்தொத்துனா அவன் இதை பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ ஏன் இப்போ நான் பண்ணுறது இது பெஸ்ட் திங் அப்படின்னா ஐ எம் கன்சிடரிங் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். ஃபினான்ஷியலி சார்ட்டட், ஒர்க் வைஸ் ஐ எம் சார்ட்டட், மை பேரண்ட்ஸ் ஆர் ஹெல்தி. ஸோ இதை விட்டா வேற என்ன பெட்டர் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேட் டு கெட் டு நோ சம்வன், அட்லீஸ்ட் டேக் தி லீப் ஆஃப் ரிஸ்க். புரியுது. ஓகே, ஐ திங்க் வெரி வெரி வேலிட் நீ சொன்ன பாயிண்ட். இப்போ வந்து லைக் எஸ்பெஷலி இப்போ நம்ம இந்தியன்ஸ்லாம் we are very close to our family also. Exactly, we cannot change that. Marriage is something which involves family, like more or less. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்ன நீ சொன்ன பாயிண்ட் இஸ் கம்ப்ளீட்லி அக்ரீட். அது உன்னோட இது. எனக்கு என்னன்னா நம்ம வந்து ஒரு ஏஜ் போட்டு அந்த மேரேஜ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா, பட் ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் யூ திங்க் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் வைப் ஆகலை, உனக்கு சேர்ந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அது பண்ணுற, பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ப்ராப்ளம்ஸ் வந்துடக்கூடாது. அதனால கரெக்ட். ஒரு சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணும், அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஒரு காரணத்தினால வந்து ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் பெட்டர் டு வெயிட் அண்ட் ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர் ராதர் தேன் ஓகே 28 வயசு ஆயிடுச்சு அதுக்காக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக பார்க்க ஆரம்பிக்கிறதுன்ற இன்டென்ஷன் தான் நான் சொல்றேன். நான் வந்து உன்னை வெயிட் பண்ணாத அதெல்லாம் இல்லை. பட் யூ ஷுட் அட்லீஸ்ட் ஹேவ் a look out for it. You should be open about it. Yes, I am looking for a long term relationship. இதுவோ நீ வந்து ரெசிஸ்ட் பண்ணாதன்னு தான் சொல்றேன். இப்போ நீ உன்னோட இதுல நீ என்ன சொல்றேன்னா ஜஸ்ட் பிகாஸ் நீ உன்னோட டோன் எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் டோன் மாதிரி தெரியுது. எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்றது. ரெசிஸ்டன்ஸ்னு இல்லடா. எனக்கு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு பண்றியா? ஆர்கானிக்காவே நாளைக்கெல்லாம் இல்லை, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். ஆர்கானிக்காவே ஒரு பொண்ணை மீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. we vibe well, we have things in common. இப்போ உனக்கு நீ சுபம்லாம் மீட் பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களை பிடிச்சிருக்கு, ஃபேமிலியோட நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே, ஐ எம் ரெடி டு கெட் மேரிட் இன் ஒரு 1 year கழிச்சு ஒரு 2 years கழிச்சு சரியா. ஸோ அது ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு வயசுனால வந்து ஒரு கம்பல்ஷனில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஐ எம் ட்ரைங் டு சே. சரி, எப்போ பண்ணி பார்ப்பண்ணா பார்ப்போம். எப்போ கரெக்டான பார்ட்னர் ஃபைன் பண்ணுறனோ அப்போ தான். நீ பேசுகிறத பார்த்தா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன். இல்லை யாரும் இல்லை, நீ தான் இன்ஸ்டாகிராமே வந்து டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க. உனக்கு இதனால ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. அப்படிலாம் இல்லை மச்சான். இப்போ சப்போஸ் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா எப்படி ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரியா, இல்லை ஊரில் இருக்கிற சென்னையிலே வச்சு ஒரு 5000-10,000 பேர் கூப்பிட்டு கிராண்ட் வெட்டிங்கா, இல்லைனா சிம்பிளாக ஒரு 150-200 பேர் க்ளோஸ் இவங்களை மட்டும் கூப்பிட்டா எந்த மாதிரி நீ பண்ணுவ? இது ஆக்சுவலி வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் கூட பேசிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவோட. கல்யாணத்தை பற்றி இல்லை, இந்த மாதிரி வெட்டிங்ஸ் நம்ம ஊரில் இந்த மாதிரி கிராண்டாக பண்ணுற வெட்டிங்ஸ் அதை பற்றிலாம்.
see என்னோட தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்போ நடக்குதோ சரி நடக்காது, கிளம்பலாம் வாங்க. நடந்துச்சுன்னா 100 பேர் மேக்ஸிமம். அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாருன்னே நீ வந்து 100 பேர் க்ளோஸாக இருக்கிறவங்க கூப்பிடுற, அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். சரியா? இட் இஸ் அ செலிப்ரேஷன்ஸ். இப்போ நீ சுபம் எங்கள் அம்மா அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். நீ வந்து யாருன்னே மீட் பண்ணாத ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 5000-10,000 பேர் கூப்பிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்டேஜில் நின்றுட்டு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு க்யூவில் நின்று போய் சாப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் க்யூவில் நின்று அங்கே ஸ்டேஜில் நிற்கிற பையன் பொண்ணுக்கும் அது வந்து டயர்டாகும், இவங்களுக்கும் என்னடா இவ்வளோ நேரம் இருக்கும். ஸோ எனக்கு 100-150 பீப்புள் ஒரு நல்ல டெஸ்டினேஷனில் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் நடக்கணும். ஆர் ஃபார் மீ தட் இஸ் ஹவ் ஐ வாண்ட் இட். நைஸ். உனக்கு எப்படி ஒரு 10,000 பேர் கோயம்புத்தூர் ஃபுல்லாக? அப்படி இல்லை, எனக்கு இந்த ஒரு மாதிரி கவுண்ட்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஐ ஹவ் வெரி ஆல்டர்னேட் ஒப்பீனியன் டுவர்ட்ஸ் யுவர் ஒப்பீனியன். ஓகேயா? சி ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய கல்யாணம் சின்ன கல்யாணம் அப்படின்றது உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நான் வந்து கடன் வாங்கி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், 30 லட்ச ரூபா கடன் வாங்கி பண்ணுறேன், 50 லட்ச ரூபா கடன் வாங்கி பண்ணுறேன் அப்படின்றது தனி இது, அது நான் ஒத்துக்கல. பட் நீ வந்து நீ கல்யாணம் பண்ணும்போது உன்னோட சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நீ கூப்பிட்டா இது பண்ணனா தான் you will first understand who your real distant family are, relatives are. It will have you will actually widen your இது வந்து இது கல்யாணம் எப்படின்றது இவ்வளோ பேர்லாம் வராங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃபன் லைக் ஒரு சோஷியலைசிங் ஈவெண்ட் ஆக்டிவிட்டி தான். நீ வெறும் எனக்கு க்ளோஸாக இருக்கிற 100 பேர் தான்னா அந்த 100லேருந்து அப்படியே இன்னும் 5-5 வருஷமா 80 பேர் 60 பேர் 40 பேருன்றுவான். க்ளோஸ் கம்மியாகிட்டே போவான் அவனுக்கு க்ளோஸாக இருக்கிறது. ஸோ அட்லீஸ்ட் உனக்கு விசினிட்டியில் உனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் கூப்பிட்டனா தான் யூ மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட்ல. இந்த மேரேஜ்லலாம் ஏன் நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் எ ட்ரெண்ட். நான் அவனோட பெருசாக பண்ணேன், இவனோட பெருசாக பண்ணேன் அப்படின்னு. பட் நிறைய பேர் கூப்பிட்றது காரணம் என்னன்னா ஸோ தட் அங்கே பார்த்து 2-3 பேருக்கு ஏதோ கல்யாணம் ஆகும், அங்கே பார்த்து 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், அதை பார்த்து ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் நடக்கும். இல்லைனா வேற எங்கே பீப்புள் எப்படி நீ மீட் பண்ணுவ? இப்போ சோஷியல் மீடியா இருக்குது. இப்போ ஆன் பர்சன் நீ வந்து ஒரு பல்காக ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணணும். அது லைக் மைண்ட் பீப்புள். அதே நான் சொன்னேன் தெரியுமா, வெட்டிங்னு. கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம், ஒரு சைட்லேருந்து வருது, இல்லை அந்த பொண்ணு சைட்லாம் வராங்கன்னா இது மூலமாக தேர் லாட் ஆஃப் குட் திங்ஸ் தட் கேன் ஹேப்பன். இல்லை கரெக்ட். நீ சொல்கிறது ஓகே. உன்னோட பாயிண்ட் ஆஃப் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு மேரேஜுங்கிறது தட் பாய் அண்ட் கேர்ள் இட் இஸ் தேர் செலிப்ரேஷன். சரியா? இட்ஸ் அ ஃபேமிலி செலிப்ரேஷன்னே வச்சுக்கோ. சரியா? அந்த ஃபேமிலியோட செலிப்ரேஷன். நீ வந்து ஒரு லைக் ஒருத்தவங்களை வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஓகேவா? ஆமாடா, பார்த்து தெரிஞ்சுக்கோடா. உனக்கு யார் வேணா எப்போ வேணா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கடா. உன்னோட டிஸ்டன்ட் ஃபேமிலி தானடா வரவங்க எல்லாம், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி. எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க முன்னாடியே நான் கல்யாணத்துக்கு தான் மச்சான். எல்லாமே ஹெல்ப்ன்றது கிடையாது மச்சான். அவங்க உனக்கு பண்ணணும், நீ உனக்கு பண்ணணும்னே கிடையாது. நிறைய பேர் தெரிஞ்சவங்க கெட்டிங் டு நோ தெம் ப்ரோ. ஈவன் ஜெனரலி கெட்டிங் டு நோ. அதுக்கு தான் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் வைக்கிறதுடா. வேற எது இல்லனா எப்படி தெரிஞ்சுப்பாங்க? ஒரு நாள் தின் சம்பந்தம் தம்பி ஆகாஷ், நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து இது வரைக்கும் பேசினதே இல்ல ஒருத்தவங்க. தட் இஸ் an opportunity for you to know them. அவங்களுக்கு நான் வந்து அவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கொடுக்கறதோட எனக்கு பிடிச்ச 100 பேர் நான் யாரோட க்ளோஸாக இருக்கணும், ஆன் ரெகுலர் பேசிஸ் யாரை மீட் பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்பா ஆன் ரெகுலர் பேசிஸ் யாரை மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். கல்யாணம் கிராண்டாக பண்ணுறது ஓகே, பட் என்னோட அந்த க்ளோஸ் பீப்புளுக்கு ஐ கிவ் them a good experience. அன்ரியலிஸ்டிக் டா. சரி 200 வச்சுக்கோ, இல்லை 250 வச்சுக்கோ, 1000 கரெக்டாக இருக்கும். எனக்கெல்லாம் அவ்வளோ பேர் தெரியாதுடா. சரியா? ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். அதுதான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மேரேஜ் எப்படி நடக்கணுங்கிறது. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது அந்த பாய் அண்ட் கேர்ள் தே டோன்ட் சீம் ஹாப்பி அட் ஆல். ஒரு 5 மணி நேரம் நின்று ஒரு நாளுக்காக ஒரு நாள் ஒரு அழப்பே இல்லாம அப்படியே வந்து அப்படி தலுக்கா வந்துட்டு போனா ஒரு நாள் எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. கிரவுண்ட்ல நிக்கிறது இல்லையா 8 மணி நேரம் 9 மணி நேரம். அவ்வளவு பிடிக்கலையா நீ கூட நிற்கும் போது? உனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து நம்ம கூட போட்டோ எடுத்துக்கணும்ன்றாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து ஒரு நாள் செலிபிரிட்டி மாதிரி நீ ஃபீல் பண்ற? காசு கொடுத்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி செலிபிரிட்டி மாதிரி இருடா. அந்த காசை வந்து நீ ஒரு நல்ல ரெசார்ட், நீ ரொம்ப ஒரு மாதிரி தலுக்காவே இருக்கணும்னு பாக்குறடா லைஃப்ல. அப்படியே அப்படியே வரணும். அப்படியே இல்லடா, ஒரு லைஃப்டா உனக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் இருக்கணும். ஸோ அதை நான் அங்கே செலவு பண்ணுறது எனக்கு பிடிச்ச உங்களுக்கு ஒரு ரெசார்ட்டில்
புக் பண்ணியோ அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரணும் தான் வந்து ஐ ஃபீல் ஹவு இட் ஷுட் பி. சரி பாப்போம் என்ன பண்ணுறேன்னு. சரி ஆகாஷ், ஐ திங்க் நம்ம ரொம்ப வந்து ஒரு கிரே சைடு ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்கே பேசிட்டோம். பட் ஆன் அனதர் ஒரு சே பாசிட்டிவ் சைடு ஒரு க்ரீனர் நோட் அப்படின்னா, இப்போ ஐ திங்க் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கப்பிள், ஐ திங்க் யூ ஆல்சோ நோ தட் பீப்புள் ஹூ யூ டாக்கிங் அபவுட். புரியுது. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மேரேஜ் அப்படின்றது அட்லீஸ்ட் மை பர்ஸ்பெக்டிவ் அதோட ஓவர், கல்யாணம் முடிஞ்சுப்பா அப்படின்றது இல்லை, அங்கே தான் ஆரம்பிக்குது. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சாங்க. பட் அதுக்கப்புறமா தான் வந்து அங்கேருந்து ஹவு யூ பில்ட் யுவர் கேரியர், உன் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுற அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. நீ சொன்ன மாதிரி அந்த சொன்ன கப்புள் எக்ஸாம்பிளும் அண்ணனோட பேசிட்டு இருந்தேன் லாஸ்ட் மந்த் ஊருக்கு வந்தபோது. ஸோ அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி லைக் இன்னும் வி மேக் டைம் ஃபார் அஸ், குழந்தை எல்லாம் இருக்கு, அவங்க அம்மா அப்பா இப்போ பொண்ணவங்க அம்மாவா அப்பா யாரோ ஒருத்தர் அவங்களோட தான் இருக்காங்க உடம்பு முடியாம. பட் ஆனால் இன்னும் அவங்களுக்குன்னு டைம், அவங்களுக்குன்னு எவ்ரி வெனஸ்டே தேர்ஸ்டே நைட்ஸ் சம்திங் தே கோ அவுட் ஃபார் டின்னர். அந்த மாதிரி அவங்க ஜஸ்ட் டு கீப் இட் ஃப்ரெஷ் அந்த இது அவங்களோட ரிலேஷன்ஷிப்ன்றது எனி ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் அந்த எஃபர்ட் இஸ் இட் நீட்ஸ் டு பி தேர் ஆன் போத் எண்ட்ஸ். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எஃபர்ட் போட்டோமோ அதுதான் முடியுமா உன்னால பண்ணி தான் ஆகணும்டா. எஸ்பெஷலி இப்போ பண்ணி தான் ஆகணும்ன்றது இஃப் யூ லைக் தட் பர்சன் யூ வில் 100%. அதனால தான் சொல்கிறேன், சி இஃப் யூ ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் உனக்கு வந்து ஈஸியாக வரும், உனக்கே பண்ணணும்னு தோணும். இதே நீ கம்பல்ஷனோட பண்ணனா இது வந்து ஒரு வேலை மாதிரி தெரியும் உனக்கு. என்னடா இது இதுக்காக நம்ம பண்ணுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதே உனக்கு பிடிச்ச பார்ட்னர் அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ள ஃபேமிலி, வென் யூ ஸ்டார்ட் அ ஃபேமிலி இருந்தாலும் உங்கள் 2 பேருக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ தட் உன்னோட ரிலேஷன்ஷிப் வில் கீப் கோயிங். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமா? இப்பெல்லாம் பேசினா ரொம்ப ஒரு பிக் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இல்லை, இது வந்து நம்ம மற்றவங்க எப்படி வந்து தேர் டேக்கிங் நோட்ஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட், அவங்க எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறாங்க, ஹவு தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படிங்கிறதுலேருந்து வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் இன்ஸ்பிரேஷன்னு சொல்லிக்கலாம். சூப்பர். சரி, இவ்வளோ பேசிட்டோம். கல்யாணம் எப்போ நடக்குதோ மறக்காமல் இன்விடேஷன் கொடுத்துரு. ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம்.